ஒரு நாள் சிவபெருமான் தியானத்திலிருந்து எழுந்திருக்கும் போது ராமன்னு சொல்லிக்கிட்டே வந்தாரு. அதை கேட்ட பார்வதி தேவி, சுவாமி, நீங்களே கடவுளா இருந்துட்டு வேறொரு கடவுளோட பேரை சொல்றீங்களேன்னு கேட்டாங்க. சிவபெருமான், அது விஷ்ணுவோட அவதாரமான ஒரு இளவரசனை குறிக்குது. ராமர் எனக்கு ரொம்ப பிடிச்ச அவதாரம், அதனால நான் பூமிக்கு வந்து ராமருக்கு சேவை செய்ய போறேன் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்டு பார்வதிக்கு கோபம் வந்துச்சு. உங்களை விட்டு ஒரு நிமிஷம் கூட நான் பிரிய மாட்டேன்னு சொன்னாங்க. சிவன், தேவி, கவலைப்படாதே, நான் பூமிக்கு அனுப்புறது என்னோட ஒரு சின்ன பகுதி தான், நான் இங்க தான் இருப்பேன்னு சொன்னாரு. பார்வதி, அப்ப நீங்க என்ன அவதாரத்துல வரப்போறீங்கன்னு கேட்டாங்க. நிறைய யோசனைக்கு பிறகு சிவன் ஒரு குரங்கு அவதாரத்துல வர்றதா முடிவு செஞ்சாங்க. உடனே பார்வதி, நானும் உங்க கூட வர்றேன்னு சொன்னாங்க. சிவனுக்கும் அது சம்மதம். நான் வர்ற குரங்கோட வாளாக நீ இருன்னு சொன்னாரு. பார்வதியும் அதுக்கு சம்மதிச்சாங்க. அதனாலதான் சிவபெருமான் குரங்காகவும் பார்வதி தேவி வாளாகவும் அவதாரம் எடுத்ததால தான் அனுமன் ரொம்ப அழகா பலசாலியா இருக்காரு. ராமர் வடிவில் இருந்த விஷ்ணுவுக்கு சேவை செய்யதான் சிவபெருமான் அனுமன் குரங்காக அவதாரம் எடுத்தார்.